இப்போ உன் ஆளை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சு என் ஆளாக்கிட்டேன். அதனால அவன் உனக்கு சாதகமா சாட்சி சொல்ல வரவே மாட்டான். இது முடிவில்ல, இன்னும் தொடரும். நீயா என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வரைக்கும். இனிமே வீட்டை விட்டு வெளியே போனா தோலை உடைச்சிடு. உங்க எல்லாரும் அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண, அதையும் இந்த சண்முக தம்பி இப்படி கெடுத்துருச்சே. லீலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன். நான் ஏன் லீலாவை கல்யாணம் பண்ணக்கூடாது? லீலாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நான் சமயக்கட்டுல இருக்கேன், வாமா. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? ஆபீஸ்க்கு போலையா? பக்கத்துல பேங்க்குக்கு வந்தேம்மா. அப்படியே உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் கூட உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஆபீஸ்க்கு போயிருப்பியே, சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சொல்லான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன விஷயமா? நீ என்னமோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே, அது சொல்லு முதல்ல. அது நேத்து நீ சண்முகத்துக்கிட்ட அப்படி பேசினது அவரை ரொம்ப பாதிச்சிருச்சுமா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன அப்படி பேச வச்சிருச்சு இளவரசி. நான் என்ன பண்றது? நீ பேசினதை நினைச்சு அவர் வருத்தப்படல, ஒரு நல்ல முடிவாதான் எடுத்திருக்காரு. என்னம்மா சொல்ற? ஒன்னும் புரியலையே. நம்ம லீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட சம்மதம் கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். எனக்கு லீலாவை சண்முகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல முழு சம்மதம். நீங்க என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா யோசிக்கிறீங்க? உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து நீங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் ராஜா தம்பி வந்திருந்தது. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா லீலாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. உங்களோட இந்த முடிவுக்கு உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? நான் எங்க வீட்டுல பேசி முடிச்சிட்டு தான் இப்போ உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். எனக்கு சம்மதம்தான். இருந்தாலும் இளவரசி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம்தான் என் முடிவை நான் சொல்ல முடியும். உங்ககிட்ட கலந்து பேசி பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். நீ இப்ப வந்து உன் கொழுந்தனாருக்கு லீலாவை கேக்குற. நான் என்னமா முடிவெடுக்கிறது? அதாம்மா எனக்கும் புரியல. சண்முக ராஜா 2 பேருமே நல்லவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைச்சு மதிப்பிடவே முடியாது. இப்ப யாருக்குன்னு நம்ம பதில் சொல்றது? எனக்கு என்னமோ லீலாவை சண்முகத்துக்கு கட்டி கொடுக்கறத விட ராஜாவுக்கு கட்டி கொடுக்கறதா நல்லதுன்னு தோணுதுமா. ஏமா, சண்முகத்துக்கிட்ட வீடு இல்ல சொத்து இல்லன்னு பாக்குறீங்களா? என்ன இளவரசி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுதானே? சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு நான் இந்த முடிவு எடுக்கலம்மா. நீங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ்றதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா அதுல ஒரு சங்கடமும் இருக்கே. என்ன சங்கடம்? மாப்பிள்ள படிக்காதவரு, உன் கொழுந்தனார் சண்முகம் படிச்சு முடிச்சு போலீஸ்ல நல்ல உத்தியோகத்துல இருக்காரு. நாளைக்கு அவருக்கு பதவி உயர்வு கூட வரலாம். அதனால வந்து உங்க அக்கா தங்கச்சி உறவு பாதிக்க கூடாதுல்ல. அதுக்காக நான் சொல்றேன். அது மட்டும் இல்லம்மா, உங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட லீலா வந்து ஏற்கனவே கொஞ்சம் வெறுப்பா நடந்துகிட்டா. அவ அங்க வந்து வாழ்க்கப்பட்டா அவ மனசுக்கும் சங்கடமா இருக்காதம்மா. இது எல்லாத்தையும் விட நீங்க 2 பேரும் ஒரே குடும்பத்துல வாழ்க்கப்பட்டீங்கன்னா என்ன தனியா இருக்க விட மாட்டீங்க. உங்க கூடவே வந்து தங்கிக்க சொல்லுவீங்க. மாப்பிள்ளையும் அதைத்தான் சொல்லுவாரு, சண்முகமும் அதைத்தான் சொல்லுவாரு. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நான் அங்க வந்து மருமக வீட்டுல தங்குனா எனக்கு சரிப்பட்டு வருமாம்மா. இப்போ ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, நான் எப்பவும் போல இதே வீட்டுல இருந்துக்கலாம். இன்னொரு வீட்டுல அவங்க இருந்துக்குவாங்க. யாருக்கும் எந்த தர்ம சங்கடமும் இருக்காதுல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான்
சண்முகத்தை விட ராஜாவுக்கு லீலாவை கட்டி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இல்ல உன் குழந்தைனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நீ சொன்னேன்னா நான் ஒன்றும் தடை சொல்ல மாட்டேம்மா. உன் இஷ்டம் எப்படியோ அப்படியே பண்ணு. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நம்ம லீலாவை ராஜாவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா சண்முகம் தம்பி ஏதாவது தப்பா நினைச்சுக்கிச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா கிட்ட இவ்வளவு நேரம் நாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு லீலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். தேங்க்ஸ்ங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்ல இருக்க பெரியவங்களை வர சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நாள் கூட நீங்களே பாத்துருங்க. அந்த நாள்ல நான் எங்க அம்மா அப்பா வர சொல்லிடுறேன். சரி சரி, அப்ப நான் வரேங்க. இருங்க தம்பி, உட்காருங்க. காஃபி சாப்பிட்டு போவீங்க. பரவாயில்லம்மா. வாங்கய்யா, நேரமானது எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தையா. பயப்படாதீங்க, கடாகுமாருக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். ஐயா, ஒரு நிமிஷம், வண்டி இங்க நிப்பாட்டாதீங்க. ஏன்? அப்படி ஓரமா கொண்டு போய் நிப்பாட்டுங்க. எதுக்கு? எதுக்குன்னா ஆள் இருக்காங்கன்னு சொல்லி வரமாட்டான். அதுக்குதாயா சொன்னேன். அப்படி ஓரமா கொண்டு போய் நிப்பாட்டுங்கய்யா. வாங்கய்யா, வாங்க. வணக்கம் சார். வணக்கமா. எத்தனை மணிக்கு வருவான்? இப்ப வர நேரம் தான் சார். பாட்டி, ஏன் கதவை சாத்துறீங்க? ஐயா, கதவு சாத்தி இருந்தாதான் வீட்டுக்குள்ள வேற யாரும் இல்லைன்னு அவன் வருவான். அதுக்கு தான் கதவை சாத்தினேன். சார், டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, எது வேணாம். அம்மா, அவன் எதுல வருவான்? பைக்லயா? ஒரு நேரம் பைக்ல வருவான், ஒரு நேரம் கார்ல வருவான், ஆட்டோல கூட வருவாங்க ஐயா. என்ன சார் பண்றது? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களே. ஏய், தொலைச்சிரும், ஜாக்கிரதை. என்ன நடிக்கிறீங்க? சார், என்ன காப்பாத்துங்க சார். அவர் என்ன கேட்க வராரு சார். ஐயா, ஐயா, நீங்க நல்ல நேரத்துல வந்தீங்கய்யா. இல்லைன்னா என் பேத்தியோட மானமே போயிருக்குவியா. அழாதம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. சார், நடந்தது நான் யூ சொல்றேன் சார். ஸ்டாப் இட் மேன். நீ சொல்லுமா. ஐயா, நாங்க வெளியூருங்க ஐயா. என் பேத்திக்கு இங்க வேலை கிடைச்சதுனால 2 பேரும் இங்க வீடு எடுத்து தங்கி இருக்க ஐயா. டெய்லி ராத்திரி வந்து இவரு தொந்தரவு கொடுக்குறாருங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொன்னா அவர் போலீஸ்காரரு, அவரை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க என்னையா பண்ணுவோம்? இவங்க சொல்றது அத்தனை போய் சார். கடாகுமார்னு ஒரு ரவுடி டெய்லி நைட் 10 மணிக்கு இங்க வந்து டார்ச்சர் பண்றதை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல ஆக்ஷன் எடுக்கலாம் தான் சார் நான் இங்க வந்தேன். இப்ப ஏன் மாத்தி பேசுறாங்க தெரியல சார். ஏமா, நீங்க ஸ்டேஷனுக்கு போய் இவர் சொன்னது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல சார், இவர்கிட்ட நாங்க எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல சார். தப்பு பண்றதே இவர்தான். நாங்க எப்படி சரி இவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்தாலும் இவர் என்ன சார் ஆக்ஷன் எடுப்பாரு? இவங்க போய் சொல்றாங்க சார். ஸ்டேஷன்ல வந்து கடாகுமார்ன்ற ரவுடி பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணது உண்மை சார். பெருமாள், தேவராஜ், நீங்க கூட தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இருந்தீங்க.
என்ன நடந்தது சார் கிட்ட சொல்லுங்க. நடந்தது என்னன்னு சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு 2 பேரும் வந்தாங்கல்ல. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் இதுக்கு முன்னாடி இந்த 2 பேரையும் பார்த்ததே இல்லை சார். ஆமா சார். சார் இவங்க இப்பதான் சார் முதல் தடவையா பாக்குறோம். சார் இதுல ஏதோ சதி நடந்திருக்கு சார். இவங்க 2 பேரும் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது உண்மை. என்ன நம்புங்க சார். கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் நீங்க தப்பிக்கிறதுக்காக இவங்க மேல பழி போடுறீங்க. சார் இல்ல சார், நான் சொல்றதா நிஜம், நம்புங்க சார். சரி ஓகே. கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்க வந்த நீங்க எதுக்கு பைக்கை வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தாம மறைவா கொண்டு போய் நிறுத்துறீங்க? அதுல உள்ள இருக்க விஷயம் கடாகுமாருக்கு தெரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சார் பைக்கை கொண்டு போய் அங்க நிறுத்துங்க. நீங்க இங்க வந்திருக்கிறது இந்த ஏரியாக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பைக்கை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. சார் அப்படியெல்லாம் இல்ல சார். ஓகே. கடாகுமார் பெரிய தாதா, வாண்டட் கிரிமினல். அவனை பிடிக்க வரும்போது டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா இல்லையா? நீங்க ஏன் தனியா வந்தீங்க, அதுவும் பைக்ல? இல்ல சார், அது வந்து ஏன் தடுமாறுறீங்க? இதுல இருந்தே தெரியுது நீங்க கடாகுமாரை பிடிக்கிறதுக்கு இங்க வரல. நீங்க தினமும் வந்து இந்த பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறதா இந்த ஏரியாக்காரங்க எனக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் என்ன தெரியுமா சொன்னாங்க? பாவம் இந்த பொண்ணும் பாட்டியும் வெளியூர்ல இருந்து பொழப்பு தேடி இங்க வந்து தங்கி இருக்காங்க. இவர் டெய்லி வந்து டார்ச்சர் பண்றாரு, எங்களால தட்டி கேட்க முடியல, நீங்களால வந்து கேளுங்கன்னு சொல்றாங்க. ஐயோ அவங்க பொய் சொல்றாங்க சார். நோ சொல்லுங்க. நீங்க சொல்றத நிரூபிக்க ஆதாரம் இல்ல. அதனால தான் இவங்க மேல பலி போடுறீங்க. உங்களை எவ்வளவு பெரிய சின்சியர் ஆபீசர் நினைச்சிருந்தேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு விஷயத்துல சபலப்பட்டுட்டீங்களே. நியாயமா பார்த்தா உங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். பட் இதுக்கு முன்னாடி உங்க சர்வீஸ்ல எந்த பிளாக் மார்க்கும் இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களை வார்ன் பண்ணி விடுறேன். ஜாக்கிரதை. இத பாருங்கம்மா, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பெருசுபடுத்திட்டீங்கன்னா உங்க பேத்தியோட லைஃப் தான் பாதிக்கும். அதனால இந்த பிரச்சனையை தோட விட்டுருங்க. இனிமே இவரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. போங்க. ஏய் நீ எங்க வர? இல்ல வீட்ல கிளம்பும்போது ஏதோ பார்ட்டின்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். ஆனா பார்ட்டி உனக்கு இல்ல, எனக்கு. நீ வண்டி கிட்ட போய் வெயிட் பண்ணு, நான் பார்ட்டி முடிச்சிட்டு வரேன். போ. ஏய் சின்ன ஏன் இங்க நிக்கிற? போ. என்னடி இன்னும் வரல? எப்படியும் வந்துருவாடி, நீ ஏன் கவலைப்படுற? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. ஹாய் ஏய் வாட்டியா, உனக்காக தான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க ஏன் லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? சாரி. என்னடி தனியா வந்திருக்க? கப்பல வருவேன்னு பார்த்தா சிங்கிளா வந்திருக்க. ஏண்டி உன்னோட ஹஸ்பண்ட் நாங்கலாம் பார்க்க கூடாதா? சச்சா அப்படியெல்லாம் இல்லடி, அவரு இந்தியாவே இல்ல. என்னடி சொல்ற? ஆமா, அவரு எப்பவுமே பிசினஸ் விஷயமா டூர்லயே தான் இருப்பாரு. அப்புறம் எதுக்கு உன்ன கல்யாணம் பண்ணாரு? டேய் அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் சொல்றேன்டா. உங்க டாடி பெரிய பிக் ஷாட். அவர் எப்படி சிம்பிளான மாப்பிளைய பிடிப்பாரு? ஆமா, உன்னோட ஹஸ்பண்ட் இப்ப எந்த கண்ட்ரில இருக்காரு? நேத்து அவர் ஆஸ்திரேலியால இருந்தாரு. இன்னைக்கு காலையில பிரான்ஸ்ல இருந்து பேசினாரு. இப்போ எங்க இருக்காரோ? பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு கண்ட்ரில, லஞ்சுக்கு ஒரு கண்ட்ரில, டின்னருக்கு ஒரு கண்ட்ரிலன்னு இருப்பாரு. என்னடி மேரேஜுக்கு தான் எங்களை இன்வைட் பண்ணல, அட்லீஸ்ட் பார்ட்டிலையாவது ஹஸ்பண்டை மீட் பண்ணலாம்னு நினைச்சா கூட்டிட்டு வரல. சரி பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? கைஸ் நோ ட்ரிங்க்ஸ் ஃபார் மீ, கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் போதும். என்னடி மேரேஜுக்கு அப்புறம் திருந்துட்டியா? கம்பெனி கொடுக்க மாட்டியா? கம்பெனி எல்லாம் கொடுக்கலாம், ஆனா கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் போதும். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே. எடுத்துக்க. உனக்கு? எனக்கு போதும். அதை எடுத்துக்கோ. நல்லா இருக்கு.
சைலன்ஸ் மை டாட். டேடினா வெளியில போய் பேசு. சரிடா பயமா கொள்ளடி. ஹலோ டாட். டேய் ஏய் who are you man? ஏதோ திறந்த வீட்டுல நாய் புந்த மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. What do you want? Hey, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னது மைண்ட் யுவர் வேர்ட்ஸா? ஏன் இடத்துக்கே வந்து என்னைய மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்னு சொல்றியா? யாரா நீ? இங்க பாருங்க, ஃபிலோமினாக்கு ஃபோன் வந்திருக்கு. அது கொடுக்கிறதுக்காக தான் நான் இங்க நீ வந்தேன். யாரியா? நான் ஃபிலோமினாவோட ஹஸ்பண்ட். What? நான் ஃபிலோமினாவோட ஹஸ்பண்ட். ஹலோ யா உன் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏய் என்னடி உன்னோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காருன்னு சொன்ன? எதுக்குடா வந்த? ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தா நான் எடுத்துட்டு வந்து தர சொன்னேனா? இல்ல, அப்பா ஃபோன் பண்ணிருந்தாரு. ஐயோ யாரு ஃபோன் பண்ணா? தா போ. ஏண்டி இவர்தான் உன்னோட ஹஸ்பண்டா? Dress தாண்டி மேட்சா இருக்கு. ஆல் மேட்சாவே இல்ல. என்னடி உன் டேஸ்ட்? என்னவோ ஃபாரின்ல இருக்காருன்னு சொன்ன. பார்த்தா இவ்ளோ லோக்கல்ல இருக்காரு. என்னமோ டிஃபனுக்கு ஒரு கண்ட்ரியா, லஞ்சுக்கு ஒரு கண்ட்ரியா, என்னமா பண்ணா பண்ணடி. எங்களையே ஏமாத்திட்டியடி. நல்ல ஜோடி பொருத்தம்தான். பாக்குறது பாரு. எப்படி பாவமா பாக்க இருப்பாரு. ஏய் கோச்சிட்டு போறாருடி. போய் சமாதானம் பண்ணு போ. ஹலோ பை. தேங்க்ஸ் ஃபார் தி பார்ட்டி. தலை எடுத்து வண்டி எடு. என்னது? ஏன் இப்படி பதட்டமா வர? ஐயோ நான் என்னத்த சொல்றது? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல மாமா. என்னடி காய்கறி வாங்க போற இடத்துல பம்பச்சல்ல எடுத்து வில்லங்க பண்ணிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி படபடப்பா இருக்க? இங்க பாருங்க மாமா, பாருங்க இங்க பாருங்க. நான் சொல்றதை விட நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு சுப்பிரமணியம்? சண்முகம், என்னண்ணே என்னடா இது? இது காய்கறி வாங்கிட்டு இருந்தேன். பக்கத்து கடையில மாமா போட்டோ போட்ட பேப்பர் தொங்கிட்டு இருந்தது. நம்ம மாமா போட்டோ வாச்சுன்னு பேப்பரை வாங்கி பார்த்தேன். அதுல இப்படி ஒரு நியூஸ் போட்டிருக்கு. என்னடா இதெல்லாம்? நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே. இதெல்லாம் என் பேரை கெடுக்கிறதுக்காக அந்த பெருமாள் பண்ற சதி. எந்த பெருமாள்? அதானே உன்னை கூட சுறா பாண்டி கேஸ்ல மாட்டி விட்டானே, அந்த பெருமாள் தான். பதவி பறி போன கோவத்துல என்ன விஜிலன்ஸ்ல மாட்டி விட நினைச்சா, அது முடியல. இப்போ அந்த பொண்ணை வச்சு நாடகம் ஆடுறான். என்னடா சொல்ற? புரியல. இல்லண்ணே, அன்னைக்கு என்ன என்னடா அந்த பெருமாள் கால சுத்தின பாம்பாட்டம் உன்னையே சுத்திட்டு இருக்கான். அவனையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா, ஏதாவது பண்ணியே தீரணும். அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு நீ விடு. சரி சரி, இளவரசி வரா, இந்த விஷயம் அவனுக்கு தெரியும்.
கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். சண்முகம், என்ன நீ? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? பொண்ணு விஷயமா தான். லீலாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டது நடக்காதுன்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு தானே இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? நியூஸ் பேப்பரா? நியூஸ் பேப்பர்ல என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இளவரசி, சண்முகம் மாமா பத்தி பேப்பர்ல தப்பா நியூஸ் வந்திருக்கே, அத பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? சண்முகத்தை பத்தி பேப்பர்ல தப்பா வந்திருக்கா? என்ன தப்பா வந்திருக்கு? மாமா அந்த பேப்பரை கொடுங்க. கயல், நீங்க வா. நீங்க சும்மா இருங்க மாமா. மாமா அந்த பேப்பர் கொடுங்க. கொடுங்க மாமா. இங்க பாரு, இங்க பாரு. இந்த காரணத்துக்காக தானே சண்முகம் மாமாவை உன் தங்கச்சி லீலா கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னா? சேச்சே, சண்முகத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நேர்மையான ஒழுக்கமான போலீஸ் ஆபீசர். இத பார்த்தலாம் நான் நம்ப மாட்டேன். சண்முகம், நம்ம பேசினத நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடி ராஜா லீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா கேட்டிருக்காரு. அம்மாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா? அதான் நம்ம நினைச்சது நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். சாரி. எப்படியோ லீலாக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரி. ராஜாவும் நல்ல பையன் தானே. எனக்கு அதில் ஒன்றும் மன வருத்தம் இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஹாய் லீலா, எப்படி இருக்க? எங்கே உங்ககிட்ட இருந்து ஃபோனே காணோம்? இப்போ நீ எங்க இருக்க? லீலா, நான் பிஸ்னஸ் விஷயமா வெளியூரில் இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்க. அம்மாக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஃபோன் பேசிட்டு இருக்க. இங்க பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு தெரியுமா? என்னாச்சு? எங்க ஹவுஸ் ஓனர் ராஜா இருக்கார்ல, ஆமாம், அவருக்கும் எனக்கும் வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. லீலா, என்ன சொல்கிற நீ? என்னது சொல்றது? அந்த ராஜா திடீர்னு எங்க அம்மா கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. எங்க அம்மாவும் எங்க அக்காவும் கலந்து பேசி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போற? எப்ப வருவ? லீலா, நான் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5-6 நாள் ஆயிரும். அது வரைக்கும் எப்படியாவது சமாளி. நான் ஒன்று பண்ணட்டா? உங்க அம்மா அக்கா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி ஃபோன்ல பேசிட்டா? கண்டிப்பா எங்க அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி வா. ஐயோ, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு லீலா. என்ன பண்ண சொல்ற? இதை பார், நான் வர்ற வரைக்கும் எப்படியாவது சமாளி. நீ கவலைப்படாத. நான் வந்ததும் இதை பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். அதுக்குள்ள நீ ஏதாவது பதட்டப்பட்டு மாட்டிக்காத. என்ன? ப்ளீஸ் கிருஷ்ணா, சீக்கிரமா வா. நான் வந்துடுறேன். ம், சரி, நான் வச்சிடுறேன். ம், ஓகே. யாருது இந்த போனு?
யாரோட போன் உடையது? அது வந்து என் ஃப்ரெண்டோடது. எந்த ஃப்ரெண்டு? தேவியோடது. அவ போனை நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த? இப்ப யார் கூட பேசிட்டு இருந்த? அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னது? அவகிட்ட பேசிட்டு இருந்தியா? ஏண்டி அவ போனுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அவகிட்ட பேசிட்டு இருந்த? அது தேவி பஸ்ல போனை என்கிட்ட கொடுத்துட்டு மறந்துட்டு போயிட்டா. அதான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு அவங்க அப்பா போன்ல இருந்து போன் பண்ணி சொன்னா. பொய் சொல்லாதடி. உண்மையா இது தேவியோட போன் தானே? ஏமா இப்படி என் மேல சந்தேகப்படுற? சந்தேகப்படாம என்னடி பண்ண சொல்ற? நாங்க உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை தான் நீ காப்பாத்திக்கலையே. மறுபடியும் உன்னை காலேஜுக்கு அனுப்புறதே தப்புன்னு தோணுதுடி. நீங்க வேற எதையும் மனசுல நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. உன் மனசுல வேற எந்த நினைப்பு வந்துடக்கூடாதுன்னு தாண்டி பேசிட்டு இருக்கேன். அம்மா, நீ எந்த அர்த்தத்துல பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லல. இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பேசாதடி. ராஜா தம்பியால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. பேசாம அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கை நல்லபடியா அமைச்சுக்கிற வழியை பாரு. இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. ராஜா வரட்டும், அவர்கிட்டயே பேசிக்கிறேன். என்ன? அவர்கிட்ட என்ன பேச போற? அவர் உங்களை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற ஆள் கிடையாது. அதனால இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல போறேன். உங்ககிட்ட போராடுறதை விட அவர்கிட்ட சொன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. ஏய், அப்படி ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பார்த்த, அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். இத உன்னை பயமுறுத்ததுக்காக சொல்லலடி. உன் வாழ்க்கை சீரழியறத பாத்துக்கிட்டு என்னால காலம் பூரா கண்ணீர் விட முடியாது. அதுக்கு பதிலா இப்பவே உன்னை எரிச்சிட்டு நானும் செத்துருவேன். ஆமாண்டி, நானும் செத்துருவேன். வாடி, இப்பவே உன்னை சாகடிச்சு நானும் செத்துருவேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? நீ தாண்டி பைத்தியம் பிடிச்சு திரியற. ஏய், ராஜா தம்பி வருது. வாயை திறந்த 2 பேர் கறி கட்டி ஆடுவோம். ஜாக்கிரதை. வாங்க தம்பி. கடை வரைக்கும் போயிருந்தேன். அங்கே ஜவுளி கடையில் ஷோகேஸில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன். நீலாக்கு வாங்கலாம்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்களே அவகிட்ட கொடுங்க. அவ கூச்சப்படுறா. எந்தடி வாங்கிக்க. அதை பிரித்து பார்த்து கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லல. கூச்சப்படாம பார்த்து சொல்லுமா. பிடிச்சிருக்கு. என்னங்க பைய பிரிச்சு பார்க்காமயே பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? பிரிச்சு தான் பாருங்களேன். அது வந்து தம்பி, நீங்க அவளுக்கு பிடிச்ச கலரா தானே பார்த்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். ஓ, சரி சரி. அம்மா, அப்புறம் அளவு எனக்கு தெரியாது. அதான் தோராயமாக வாங்கிட்டு வந்தேன். போட்டு பார்க்க சொல்லுங்க. அளவு சரியில்லைன்னா நான் கொண்டு வந்து மாற்றிப்பேன்னு கடைக்காரன்ட்ட சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்க தம்பி, போட்டு பார்த்துட்டு அளவு சரியில்லைன்னா உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரிங்கம்மா. பாத்தியடி, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு. அதை புரிஞ்சு நடந்துக்கோ. போடி, போய் இதை போட்டு பாரு. போன்னு சொல்றேன்ல. என்ன சார் இது? என்னோட ரேட்டே 1 ஹவருக்கு 10,000 ரூபாய். ஏதோ தெரிஞ்ச போலீஸ்காரரு என் தொழிலுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சு நீங்க சொன்னது பண்ணாக்க இப்படி பேசின பேமெண்ட்ல கம்மி பண்றீங்க. இத பார், சும்மா பேசாம குடுக்கறத வாங்கிட்டு போ. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தனா அந்த நேரத்துல இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடும். புரியுதா? உங்க 2 பேர்கிட்டயும் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அந்த சண்முகம் இந்த விஷயத்த லேசில் விட மாட்டான். கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் போது என்ன காட்டி கொடுத்துடக்கூடாது. புரிஞ்சுதா? புரியுதுயா. கிளம்புங்க ஐயா. ஆட்டோ செலவுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்கய்யா. வாங்காம விட மாட்டியா நீ? கொடுத்தனுப்பியா? இந்தாமா. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். வர்றையா. கிளம்புங்க கிளம்புங்க. ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டும் அந்த சண்முகத்தை சஸ்பெண்ட் பண்ண முடியலையா சார்? ஏயா
நீ வேற ஏன் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற? இந்த அட்டம்ப்ட்ல வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்னோட அடுத்த எய்ம்ல கண்டிப்பா மாட்டுவான். என்னம்மா கதவை சாத்திட்டு வாசல்ல எல்லாரும் என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்படி ஏதாவது நடந்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன்ப்பா. ஆனா என்னம்மா என்ன பிரச்சனை? எதுக்கு வெளில உட்காந்துட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. செய்ய உள்ள போகாதடா. என்ன சித்தி உள்ள போறவனையும் போக வேணாம்னு தடுக்கிறீங்க? நீ உள்ள போய் அந்த அலங்கோலத்தை பார்த்தா உன் மனசு தாங்காதுப்பா. ஆமா அண்ணே, கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுவோம், அப்புறம் போலாம் அண்ணே. என்ன என்னன்னு கேட்டு ஆளுக்கு என்னமோ பொடி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் தான் சொல்லி தொலைங்களேன். நான் சொன்னேன்ல, எனக்கு தெரியும்டி. ஏய், இவ கண்டிப்பா ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஹேய், நீங்க சாப்பிடுங்கடி. நான் தான் சொல்றேன்ல, சாப்பிடுங்க. ஏய் எந்திரிங்க. Why? இது என்ன வீடா இல்ல பாரா? கெட் அவுட். Hello. You get out. Get out. All of you get out. சரண்யா, அஞ்சலி, ஸ்வப்னா, are you a fool or what? How dare you? என்னடி? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மீனா, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ள வரல? என்னடி கார் ஏதாவது பிரச்சனையா? ஆட்டோல வந்திருக்கே. என்ன மணி 11 ஆகுதுமா. நீங்க வரணும் நினைச்சதா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேனே. உன்னை தானடி கேக்குறோம், ஏதாவது பிரச்சனையா? வாய் திறந்து சொல்லு. டாட், நான் உண்டு, என் காலேஜ் உண்டுன்னு சந்தோஷமா இருந்தேன். அது பொறுக்காம நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் சொத்து தருவேன் மிரட்டினீங்க. நானும் வேற வழி இல்லாம கல்யாணத்தை பண்ணி தொலைச்சேன். என்னம்மா என்ன நடந்துச்சு? இப்படி கத்துனா என்ன அர்த்தம்? பிரச்சனை என்ன அதை சொல்லு. கல்யாணம் நடக்கிற நேரத்துல கட்டிக்க போறவனே ஓடி போயிட்டான். எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை அந்த ஜீசஸே நிறுத்திட்டாருன்னு நான் சந்தோஷப்பட்டேன். நீங்க தானே அந்த செழியனை கட்டலைனா செத்து போயிடுவேன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. நீங்க மட்டும் பிடிவாதம் பிடிக்கலனா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கல்யாணத்தன்னைக்கு வேடிக்கை பார்க்க வந்தவனை கட்டி வச்சு என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டீங்களே. அவன் நல்லவன் வல்லவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. இன்னைக்கு அவன் புத்தியை காமிச்சிட்டான்ல. மீனா, மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க. என்னடி என்னமோ ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. நடுராத்திரில வந்து பேய் மாதிரி கத்திக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை. அவனை கை நீட்டி அடிச்சிட்டாமா.
என்னடி சொல்ற? ஆமா, என்ன அடிச்சிட்டான். இருக்காது. கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு செடியை ஒண்ணு கீழ்த்தரமானவன் இல்ல. அப்போ நான் போய் சொல்றேனா? மகாராணி மாதிரி இருந்த என்ன அந்த பொறுக்கி கை நீட்டி அடிச்சிட்டான்னு சொல்ற? என்ன நம்ப மாட்டீங்களா? நம்புறோண்டி. ஆனா மாப்பிள்ள கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணேனா? அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க பெத்த பொண்ணு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், அது உங்களுக்கு அசிங்கமா தெரியல. ஆனா அவன் ரொம்ப நல்லவன், நியாயமானவன், அப்படிதானே? ஆமா, அப்படித்தான். சமலா, இது வரைக்கும் நான் பெத்த பொண்ண நானே கை நீட்டி அடிச்சதில்ல. அடிக்கிறதுக்காக தான் அவனுக்கு கட்டி கொடுத்தேனா? மீனா, என்ன நடந்துச்சுமா? நீ சொல்லு. நத்திங் மச் பா. இந்த பொல்லாத கல்யாணத்துக்காக பார்ட்டி வைன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி உயிர் எடுத்துட்டு இருந்தான். சரின்னு பார்ட்டி வச்சேன். பார்ட்டி தரமா கொடுத்த, இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்காக அவன் அடிச்சான்? நீங்க சும்மா இருங்க. என்ன பார்ட்டிடி கொடுத்த? பார்ட்டினா எல்லாம் தான் இருக்கும். வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும், ஏன் ட்ரிங்க்ஸ் கூட இருக்கும். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பேரு தானே பார்ட்டி. எங்க கொடுத்த? டாட், ஹோட்டல் கூட போல டாட், வீட்ல வச்சுதான் கொடுத்தேன். இத்தனைக்கும் நான் குடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் குடிச்சாங்க. அதுக்கு போய் அடிச்சிட்டான் டாட். அறிவு இருக்காடி உனக்கு? கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்ல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி அடிச்சுட்டு இருந்தா கட்டின புருஷன் அடிக்காம தலையில தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவானா? போ, இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு மாப்பிள்ளை கிட்ட போய் மன்னிப்பு கேளு போ. மன்னிப்பா? நானா? என்னமா சொல்ற நீ? அவதான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். டாட், என்னடா நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? மீனா, அந்த செடியை உன்னை கை நீட்டி அடிச்சது தப்புதான். என்னங்க நீ? அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பெரிய அவமானம் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்னால இனிமே அங்க போய் வாழ முடியாதுப்பா. லீகலா இனிமே என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. லீகலானா? டைவர்ஸ். என்னடி சொல்ற? என்னால இனிமே அவன் கூட குப்பை கொட்ட முடியாது. என்னோட ஃபீலிங்ஸ் அவனுக்கு புரியவே இல்ல. அவன் ஒரு ஜடமா. வைஃப் சந்தோஷமா இருந்தா அதை தாங்கிக்க முடியாத சைக்கோ அவன். நான் அவன் கூட வாழறதே சுத்த போர். ஆமாண்டி, ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பொறுப்பான ஆம்பளைங்க எல்லாம் போர் தான். உன் கூட சேர்ந்து குடிச்சு கும்மால் அடிச்சா அவன் நல்ல ஆம்பளை, அப்படித்தானே? அடி, மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்டி. அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழற வழியை பாரு. கனடாவுல நீ அடிச்ச கூத்தெல்லாம் போதும். கிளம்பு, உன் வீட்டுக்கு போ. நான் இனிமே அவன் வீட்டுக்குலாம் போவே மாட்டேன். போலனா இந்த வீட்டுல உட்கார வச்சு உனக்கு சோறு போடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க உனக்கு இடம் கிடையாது. கிளம்பிடுங்க இருந்து. ஓஹோ, இப்போ பெத்த பொண்ணை விட அவன் தான் பெரிய ஆளா போயிட்டானா? உங்களை நம்பி வந்தது ஏன் தப்புதான். நான் போறேன். என்னடி மீனா, நில்லு. ஏமா, உங்க அம்மா தான் ஏதோ கோபத்துல ஆத்திரத்துல கத்துறானா நீ பதிலுக்கு கோபப்படுறதா? இது ஓ வீடுமா, நீ தாராளமா இங்க இருக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீ தனிமரமா அனாதையா கஷ்டப்படுவியே. நான் எதுக்குப்பா கஷ்டப்படணும்? நான் ஒண்ணும் இல்லாதவ இல்லையே. நீங்க சம்பாதிச்ச சொத்து பணம் எல்லாம் இருக்கே. பணம் இருந்தா போதும்பா, இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும். நான் தான் கோடீஸ்வரியாச்சே. நான் ஏன் கவலைப்படணும்? மீனா, நீ இனிமே செடியும் கூட தான் வாழ போறதுன்னு நினைச்சுக்கிட்டு என் பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் மாத்தி எழுதி வச்சுட்டம்மா. நல்ல விஷயம் தானே. கல்யாணம் பண்ணா சொத்து தரேன் நீங்க. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. என் பேர்ல சொத்தை எழுதி வச்சது நல்லது தானேப்பா. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எனிவேஸ், தேங்க்யூப்பா. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. இனிமே நீ அந்த வீட்டில் தான் இருக்க போறேன்னு சொத்தையெல்லாம் உனக்கும் செடியனுக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் அதை பாதுகாக்கிற உரிமையை செடியின் பேர்லையும் எழுதி வச்சிட்டம்மா. நோ நோ டாட், நீங்க என்ன ஏன் பாத்திட்டீங்க? இந்த சொத்துக்கும் செழியனுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இதை பாரு மீனா, சொத்து ஹஸ்பண்ட் பேர்ல இருந்தா என்ன, ஒய்ஃப் பேர்ல இருந்தா என்னங்கிறதுனால தான் அப்படி பண்ணேன். நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன கேட்காம எப்படி நீங்க எழுதி வைக்கலாம்?
நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கப்பா. இல்லம்மா, நான் உன்னை ஏமாத்தல. எங்களுக்கு அப்புறமா செழியன் தானே உன்னை பார்த்துக்க போறான். அதனால தான் அப்படி செஞ்சேன். எதா இருந்தாலும் வக்கீல வர வச்சு பேசிக்கலாம். நான் கோடீஸ்வரியா பிறந்தவ, கோடீஸ்வரியா வளர்ந்தவ. எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்களேப்பா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுப்பா? நீ இங்க இருந்தா ஒண்ணும் இல்லாதவ தாண்டி. உன் புருஷ வீட்ல போய் இருந்தாதான் நீ கோடீஸ்வரி. சத்தம் போடாம நடைய கட்டு. நோ, நெவர். அந்த நரகத்துக்கு இனி நான் போக மாட்டேன். என்ன கை நீட்டி அடிச்சவன் கூட இனி நான் வாழவே மாட்டேன். லிசன் டாட், நான் தான் உங்க வாரிசு. எனக்கு தான் உங்க சொத்தெல்லாம் சேரும். நீங்க எழுதின இந்த டாக்குமெண்ட்டை மாத்தி எழுதுங்க. உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. And that's it. என்னடி நீ பாடு ஷாமலா, அவளுக்கு அவன் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னா விட்டுடு. இதை பாருமா, கவலைப்படாத. நீ போய் தூங்கு. ஏதா இருந்தாலும் காலையில பேசு. No, this is my final decision and I won't change it. Okay? ஓகே ஓகே, நீ போ, காலையில பேசிக்கலாம். ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? கல்யாணத்தன்னைக்கு நாம பார்த்த மாப்பிளைய விட்டுட்டு அந்த ரோஷன் கூட ஓடி போக பார்த்தவ எப்படி பேசுற பத்தியில? அவகிட்ட போய் சரிக்கு சரி சண்டை போடுறிய. ஏடா குடும்பம் ஏதாவது ஆயிட போகுது. காலையில வக்கீல் வரட்டும், ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம். ஏங்க, இந்த சொத்து விஷயம் என்ன உண்மையா? என்கிட்ட கூட நீங்க சொல்லவே இல்ல. உண்மைதான். ஏ, உன் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கலன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? இல்ல, நல்ல வேலை பண்ணீங்க. அவ பேர்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஒரு குண்டூசி கூட மிஞ்சாது. எல்லாத்தையும் சீரழிச்சிருப்பா. ஆனா இவளை நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வர போறீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. பாப்போம். சரி, நீ போய் படு, காலையில பேசிக்கலாம். போய் படுறி, போ. மம்மி, மம்மி, வாங்க மம்மி, பார்க்குக்கு போலாம். இல்லடா செல்லம், அம்மாக்கு உடம்பு சரியில்லை. இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். நீ இப்ப விளையாட. இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவு. வாங்க மம்மி, பார்க்குக்கு போலாம். டாக்டர் அம்மாவை வெளியெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இங்க பாரு, அப்பதானே தம்பி பாப்பா நல்லபடியா பிறக்கும். சரியா? நீ இப்ப விளையாட, நம்ம இன்னொரு நாளைக்கு போலாம். பார்க்குக்கு போயே ஆகணும். வாங்க. என் செல்லம்ல, நீ குட் கேர்ள் தானே? என் புஜ்ஜு பாப்பா தானே நீ? அம்மா சொன்னா கேட்கணும். இப்ப விளையாட. பார்க்குக்கு போகணும். அங்கதான் ஊஞ்சல் சறுக்கெல்லாம் இருக்கு. வாங்க போலாம். சொன்னா கேளு தேனு. என்னம்மா மம்மியை ஏன்டா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? பாருங்க தாத்தா, இன்னைக்கு ஹாலிடே தானே, வாங்க பார்க்குக்கு போலான்னு சொன்னா மம்மி வரவே மாட்டேங்கிறாங்க. பாரு, மம்மிக்கு உடம்பு சரியில்லடா. மம்மிக்கு தம்பி பாப்பா பிறக்க போதில்ல, அதனால டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்காங்க. வா, நம்ம 2 பேரும் போய் பால் விளையாடலாம். பால் விளையாண்டா போர் அடிக்குது தாத்தா. பார்க்குக்கு போகணும். சொன்னா கேளுங்க. வாங்க மம்மி. பாரு, அம்மாவை தொந்தரவு பண்ணாத. பார்க்குக்கு நான் உன்னை கூட்டு போறேன். எனக்கு மம்மி தான் வரணும். வாங்க மம்மி. யாரை பிடிக்கிற? ஒன்றும் இல்லை தம்பி, பார்க்குக்கு போகணும்னு சொன்னா நான் கூட்டு போறேன்னு சொன்னேன். கவிதா தான் கூட்டு போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா தம்பி. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறப்பா. சரி தம்பி. என்னடா தென்குட்டி, அடம் பிடிக்கிறீங்களா? ஏன்டா சொல்லும்? இந்த பார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அம்மா வயித்துல தம்பி பாப்பா இருக்குல்ல, அம்மா ரொம்ப நேரம் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு வலிக்கும்ல. அதனால தம்பி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்குக்கு போலாம். சரியா? எப்ப பார்த்தாலும் தம்பி பாப்பாவுக்கே சப்போர்ட் பண்றீங்க. நான் கூப்பிட்டா மட்டும் வரவே மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லடி செல்லம். சரி விடு, மம்மி வேண்டாம். விடுனா டாடி உன்னை கூட்டிட்டு போவா. வேணாம், எனக்கு மம்மி தான் வரணும். நீங்க வாங்க மம்மி. சரிடா செல்லம், அம்மாவே வர. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மருந்து குடிச்சிட்டு தான் வருவேன். வயித்துல இருக்கிற தம்பி பாப்பாக்கு பசிக்கும் இல்ல? ஒண்ணு வேணாம். ஏய், எதுக்கு பட்டல தள்ளி விட்ட? எதுக்கு தள்ளி விட்ட? அடிச்சுடா, பல்லுகள் எல்லாம் பேந்துடும். ஐயோ விடுங்க, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. என்ன தெரியாம பண்ணிட்டா? தள்ளி விட்டா பாட்டில் உடனே தெரியாது. அவ்வளவு நேரம் உனக்கு தெரியும். இவ்வளவு பேர் சொல்றல, அடிச்சனா. எங்க விடுங்க சொல்றல, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியுங்க. நீங்களும் வேணாம், உங்க தம்பி பாப்பாவும் வேணாம். எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. தேனு போச்சா? இனி அவ அழுதுகிட்டே இருப்பா. சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, எல்லாத்துக்குமே அடம் பிடிப்பா. சின்ன குழந்தைய போய் ஏங்க இப்படி திட்டுறீங்க? இது சின்ன விஷயம் தானே. சரி, நீ அந்த பாட்டில் க்ளீன் பண்ணிடு. நான் வேற டானிக் வாங்கிட்டு வரேன். நீ குழந்தைகிட்ட எதுவும் பேச வேண்டாம். நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்.
எப்ப பார்த்தாலும் தம்பி பாப்பாவுக்கே சப்போர்ட் பண்றீங்க. நீங்களும் வேணா உங்க தம்பி பாப்பாவும் வேணாம். அந்த செடியை என் பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கான். என் பொண்ணுக்கு தேவை டைவர்ஸ் தான். சொத்து பணம் போயிட்டு போகுது சார். நான் மறுபடியும் சம்பாதிச்சு அவள் பணக்காரி ஆக்குவேன். நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோயே, உன்னை வந்து போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம்ல. மம்மி உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு இட்லி ஊட்டுவேனா, ஓகேவா? வாடி செல்ல. எனக்கு வேணாம், போங்க. நேத்து கூட ஒரு 5 லோடு மணலை வித்துருக்கான். இன்னைக்கு காலையில தான் அவன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அதான் யாருக்குடா வித்தன்னு கேட்டதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். சொல்றா, யார்கிட்ட வித்த? இவர்கிட்ட தான் சார் 5 லோடு மணலையும் வித்தேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.